விவேகானந்தர் அமெரிக்கா சிக்காகோல போய் இறங்கிட்டார். இறங்கிட்டு பாக்குறாரு, கையில ஒரு பர்ஸ் வச்சிருந்தார். அதுக்குள்ளதான் பாஸ்போர்ட் வச்சிருந்தார், பணம் வச்சிருந்தார், போக வேண்டிய விலாசம் எல்லாம் இருந்தது. தொலைச்சிட்டார். அப்படியே சுற்றும் முற்றும் பார்த்துட்டே இருக்கிறாரு. யாருமே இவரை கவனிக்கல. எல்லாரும் போறாங்க வர்றாங்க, யாருமே கவனிக்கல. இவர் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வந்தார். அந்த அமெரிக்காக்காரர் வந்தார். என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டார். உடனே விவேகானந்தர் சொன்னார், ஆமாங்க, நான் வச்சிருந்த பாஸ்போர்ட்டு, போக வேண்டிய அட்ரஸ், கையில் இருந்த கொஞ்சம் பணம் எல்லாமே எப்படியோ தொலைஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவர் கேட்டார், சரி உங்களுக்கு இங்க யாருமே தெரியாதா, உங்களுக்கு யாராவது நண்பர் உறவினர் யாருமே இல்லையா, என்ன பண்ண போறீங்க? அதுக்கு விவேகானந்தர் சொன்னார், இருக்கிறார், எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருக்கிறார், என்னுடைய ஆருயிர் நண்பர், எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், அப்படி ஒரு நண்பர் இங்க இருக்கிறார், யாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா. நீங்க தான் அது அப்படின்னா. அந்த ஆள் மிரண்டுட்டார், நான் தானா, என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் இவ்வளவு நேரம் இங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தேன், யாருமே என்னை கண்டுக்கல, ஆனா ஒருத்தன் பாவமா நிக்கிறான்னு பரிதாபப்பட்டு அன்போடும் கருணையோடும் வந்து என்னிடம் பேசினீர்களே, உங்களை விடவா எனக்கு ஒரு நண்பன் இந்த அமெரிக்காவில கிடைத்து விட முடியும், நீங்கள் தான் என் நண்பர்னார். ரொம்ப அசந்து போய் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் விவேகானந்தர் கூடவே இருந்திருக்கிறார் ஒரு சீடனாக. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போது எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை, ஒரு பதட்டம் இல்லாத சிந்தனையை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு காலத்துல ரொம்ப தேவை. ஏன்னா குழந்தைகள் நம்மை விட ஆச்சரியமானவர்கள். இன்னைக்கு ரொம்ப அவங்க அறிவா இருக்காங்க, நம்ம காலம் மாதிரி அன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், சாப்பாடு மத்தியானம் கொடுத்துடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கெல்லாம் அருமையான சாப்பாடுங்க, நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்க, மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு புளிக்குழம்பு மாங்காய்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா அன்பா பரிமாறினாங்க, சாப்பிட சாப்பிட வச்சுட்டே இருந்தாங்க. பிற கேட்டேன், இது எங்க இருந்து, எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கினது? ஹோட்டல்ல வாங்கல, இங்க படிக்கிற மாணவர்களுக்கு டெய்லி மத்தியான சாப்பாடு பள்ளிக்கூடத்திலேயே கொடுத்துடுறோம் நாங்க. அட பாவிகளா, இதை கொஞ்சம் எங்க ஊர்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா காலையில 7:30 வந்துருதுங்க பஸ். இந்த 7:30 பஸ்ஸுல இவங்களை அனுப்பவங்களும் நம்ம எத்தனை 7:30 சமாளிக்க வேண்டியிருக்கு. காலையில இவங்களுக்கு டிஃபன் செஞ்சு, வீட்டுக்காரருக்கு காஃபி போட்டு, மாமியாருக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து, மாமனாருக்கு டீ போட்டு கொடுத்து, அப்பதான் இவர் என்னமோ பெரிய மன்மோகன் சிங் மாதிரி உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பார். அந்த 7:30 மணிக்குள்ள அவ்வளோ பேருக்கும் தேவையானதை ரெடி பண்ணி கொடுக்கக்குள்ள எவ்வளோ போதும் ஆயிடுது. லஞ்சாவது ஸ்கூல்ல கொடுத்துருவாங்கன்னா எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். தோசையை மட்டும் சுட்டு தின்ட்டு போ அப்படின்னு அனுப்பி விட்டுறலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்க தாய்மார்கள்லாம் இன்னும் ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லி